விருதுநகர் அடுத்த காரியாப்பட்டியில் வீட்டிற்குள் புகுந்து பெண்ணை கழுத்தை எரித்து கொண்டிருக்கிறார் ஒரு இளைஞர். கொல்லப்பட்ட பெண்ணின் கையில் கத்தியை கொடுத்து தற்கொலை போல சித்தரித்தவர் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே உள்ள கீழ அழகியநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் முனிசாமி, மயில் தம்பதி. இவர்களுக்கு 14 வயதில் மகளும் 10 வயதில் மகனும் உள்ளனர். முனியசாமி கோவையில் தங்கி கட்டிட வேலை பார்த்து வரும் நிலையில் மனைவி மயில் பிள்ளைகளை கவனித்தபடி விவசாய பணிகளை மேற்கொண்டு வந்துள்ளார். இந்நிலையில் வியாழக்கிழமையன்று வீட்டில் தனியாக இருந்த மயில் கழுத்து அறுக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார். பள்ளி சென்ற அவரது குழந்தைகள் வீடு திரும்பிய போது தனது தாய் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்ததைக் கண்டு துடிதுடித்து போனார்கள். இதனையடுத்து அங்கு வந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். மல்லாங்கிணறு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணையை தொடங்கியுள்ளனர். கைரேகை நிபுணர்கள் மோப்பனாய் உதவியோடு தீவிர விசாரணை நடத்தியுள்ளனர். தொடர்ந்து மயிலின் உடலை மீட்டு விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த மயிலின் கையில் கத்தி இருந்ததால் கொலையா அல்லது தற்கொலையா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இருவேறு கோணங்களில் விசாரணையை துரிதப்படுத்திய போலீசார் உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினரோடு நடத்திய விசாரணையில் உண்மை நிலவரம் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த பெண்ணிற்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி மகன் உதயகுமார் என்பவருக்கும் கடந்த சில ஆண்டுகளாக திருமணத்தை மீறிய உறவு இருந்துள்ளது. சந்தேகத்தின் பேரில் உதயகுமாரை பிடித்து நடத்திய விசாரணையில் போலீசாருக்கு பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்துள்ளன. கடந்த 7 ஆண்டுகளாக உதயகுமாருக்கும் மயிலுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருந்துள்ளது. இந்நிலையில் சமீப நாட்களாக மயில் உதயகுமாரிடம் பேசுவதை தவிர்த்துவிட்டு வேறு ஒரு நபருடன் பேசியிருக்கிறார். இதுகுறித்து அறிந்த உதயகுமார் மயிலிடம் நேரில் சென்று கேட்டபோது இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் கடும் ஆத்திரமடைந்த உதயகுமார் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மயிலின் கழுத்தை எரித்து அவரை கொலை செய்திருக்கிறார். பின்னர் அந்த கத்தியை இறந்து கிடந்த மயிலின் கையில் வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டது போல செட்டப் செய்து அங்கிருந்து தப்பித்து சென்று விட்டார். உதயகுமாரை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்துள்ளனர். தன்னுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்த பெண்ணை கொலை செய்து அதை தற்கொலையாக மாற்ற திட்டம் போட்டது அப்பகுதி மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.